மதன் கவிதைக்கு வரவேற்கிறோம். இன்றைய கதை. தலைப்பு: மழுப்பலான தேடல், ராமரின் ஞானப் பயணம். பண்டைய கோபுர வன இராச்சியத்தில் ராம் என்ற இளம் இளவரசன் வசித்து வந்தான். மன்னன் தசரதன் மற்றும் ராணி கங்கா ஆகியோரின் மகனாக அரியணையை வாரிசாகப் பெற விதிக்கப்பட்ட ராமர் ஒரு வித்தியாசமான கனவைக் கொண்டிருந்தார். அவரது அபிலாஷிகள் அரச வரம்புகளுக்கு அப்பால் சென்றன. அவர் உலகத்தை ஆராயவும், அறிவைத் தேடவும், வாழ்க்கையின் ஆழமான மர்மங்களை அவிழ்க்கவும் விரும்பினார். இளமைப் பருவத்தில் ராம் தனது விதியை வடிவமைக்கும் ஒரு கனவு கண்டார். இந்த கனவில் ஒரு மரக்கிளையில் அமர்ந்திருக்கும் அழகான தங்கப் பறவையால் வசீகரிக்கப்பட்ட ஒரு விசித்திரமான காட்டில் அவர் அலைந்து கொண்டிருப்பதைக் கண்டார். பறவை ஒரு மெல்லிசைப் பாடலைப் பாடி அதைப் பிடிக்க ராமரை செய்கை செய்தது. மந்திரத்தால் உந்தப்பட்டு மரத்தின் மீது ஏறி மழுப்பலான பறவையை பிடிக்க கை நீட்டினார். ஆனாலும் அவர் அதைத் தொடும்போதே அந்தப் பறவை பறந்து சென்றது. ராமுக்கு ஏமாற்றம் அளித்து தனது பணியை கேள்விக்குறியாக்கியது. இந்த கனவில் இருந்து ராமின் விழிப்புக்கு ஒரு மர்மமான குரல் துணையாக இருந்தது. உங்கள் கனவுகளைப் பற்றி மக்களிடம் ஒருபோதும் சொல்லாதீர்கள் என்று அறிவுறுத்தியது. அர்த்தத்தால் குழப்பமடைந்த ராம் தனது தந்தை ராஜா மற்றும் அவரது தாயார் ராணி ஆகியோரிடமிருந்து பதில்களைத் தேடினார். ஆனால் இருவராலும் புதிரைப் புரிந்து கொள்ள முடியவில்லை. மர்மத்தை அவிழ்க்க தீர்மானித்த ராம் உலகத்தை ஆராய அரண்மனையை விட்டு ஒரு தனிப்பட்ட தேடலைத் தொடங்கினார். அவரது பயணம் அவரை பல்வேறு நிலப்பரப்புகளின் வழியாக வழிநடத்தியது. அங்கு அவர் பல்வேறு தத்துவங்கள் மற்றும் மதங்களின் ஞானிகள், அறிஞர்கள் மற்றும் பயிற்சியாளர்களை சந்தித்தார். அவரது விரிவான ஆய்வுகள் இருந்தபோதிலும் ராம் தனது கனவின் புதிருக்கு திருப்திகரமான பதிலைக் காணவில்லை. ஞானத்திற்கும் சிக்கனத்திற்கும் பெயர் பெற்ற 5 பெரிய துறவிகளை அவர் சந்தித்தபோதுதான் ராமருக்கு புரிதல் மிளிர்ந்தது. துறவிகளுடன் அமர்ந்து ராம் தனது கனவை பகிர்ந்து கொண்டார். அவர்களில் ஒருவரை ஆழ்ந்த நுண்ணறிவை வழங்கத் தூண்டினார். தங்கப் பறவை துறவி விளக்கினார். ராம் தேடிய உண்மையை அடையாளப்படுத்தினார். உண்மை மழுப்பலானது, அவரது பிடியில் இருந்து தப்பிய பறவைக்கு நிகரானது என்பதை வலியுறுத்துகிறது. இந்த ஞானத்தை ஒப்புக்கொண்ட ராம் துறவிகளுடன் தங்கி தியானம், சுயக்கட்டுப்பாடு மற்றும் பற்றின்மை ஆகியவற்றைக் கற்றுக்கொண்டார். கடுமையான நடைமுறைகளில் ஆண்டுகள் கடந்துவிட்டன. ஆனால் ராம் ஒரு முழுமையற்ற தன்மையை உணர்ந்தார். துறவிகளிடம் இருந்து புறப்பட்டு தனிமைப் பயணத்தைத் தொடர்ந்தார். போக்கையாவின் புனித மைதானத்தில் ஒரு மரத்தடியில் ராமர் இரவும் பகலும் தியானம் செய்து ஞானம் பெற்ற தருணத்தில் உச்சக்கட்டத்தை அடைந்தார். அவனது தேடலுக்கான பதில் தனக்குள் எப்போதும் தங்கியிருப்பதை அவன் உணர்ந்தான். உண்மை ஒரு தனிப்பட்ட உள்கண்டுபிடிப்பு. இப்போது கௌதமபுத்தர் என்று அழைக்கப்படும் ராம் அறிவொளிக்கான பாதையைப் பற்றி மற்றவர்களுக்கு கற்பிப்பதற்காக தனது வாழ்க்கையை அர்ப்பணித்தார். 4 உன்னத உண்மைகள், 8 மடங்கு பாதை மற்றும் நடுத்தர வழி மூலம் அவர் அறிவொளியைத் திறக்கும் வழிமுறையாக இரக்கத்தையும் ஞானத்தையும் வலியுறுத்தி தேடுபவர்களை தங்களுக்குள் உண்மையைத் தேட வழிகாட்டினார். கௌதமபுத்தர் ஒருபோதும் தெய்வீக அந்தஸ்தைக் கோரவில்லை. தன்னை ஒரு வழிகாட்டியாகவும் நண்பராகவும் பார்த்தார். அறிவொளிக்கான தனித்துவமான பாதைகளைக் கண்டறிய தனிநபர்களை வலியுறுத்தினார். பணிவு, இரக்கம் மற்றும் சுய விழிப்புணர்வு ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை இந்தக் கதை அடிக்கோடிட்டுக் காட்டுகிறது. உண்மை மற்றும் அறிவொளியைப் பின்தொடர்வது ஒரு வாழ்நாள் முழுவதும் பொறுமை, விடாமுயற்சி மற்றும் திறந்த மனது தேவைப்படும் தனிப்பட்ட பயணம் என்பதை வலியுறுத்துகிறது. மழுப்பலான வேட்கை. ராமின் அறிவொளிக்கான பயணம் உண்மையை வார்த்தைகளுக்குள் கட்டுப்படுத்த முடியாது என்பதை நமக்கு கற்பிக்கிறது. அதை அனுபவிக்க வேண்டும். அறிவொளி ஒரு இலக்கு அல்ல, ஆனால் ஒரு தொடர்ச்சியான பயணம். உண்மையைப் பின்தொடர்வது பொறுமை, விடாமுயற்சி மற்றும் பணிவு ஆகியவற்றைக் கோருகிறது. நம் கேள்விகளுக்கான பதில் எல்லா நேரத்திலும் நமக்குள்ளேயே இருக்கலாம். பதில்களை நமக்குள் தேடுவதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது மற்றும் திறந்த மனதுடன் மற்றும் இரக்கமுள்ள இதயத்துடன் வாழ்க்கையை அணுகலாம். முடிவில் சவால்களை ஒப்புக்கொண்டு சுய கண்டுபிடிப்பு மற்றும் அறிவொளியுடன் வரும் ஆழமான வெகுமதிகளை அங்கீகரிக்கும். உண்மையைப் பின்தொடர்வதில் முடிவில்லாத மற்றும் அழகான பயணத்தைத் தழுவுவதற்கு கதை நம்மைத் தூண்டுகிறது. பார்த்ததற்கு நன்றி. தயவுசெய்து எங்கள் சேனலை குழு சேரவும்.